பொள்ளாச்சி முழுவதும் காட்டுத்தீயாக பரவும் வீடியோ. என்ன மனுஷன் சார், இப்படியும் நடக்குமா? தமிழகம் முழுவதும், குறிப்பாக பொள்ளாச்சி முழுவதும் ஒரு விஷயம் தற்போது காட்டுத்தீயாக பரவி வருகின்றது. அதிலும் குறிப்பாக தேர்தலில் வெற்றி பெற்ற நபர்களே அமைதியாக இருக்க, தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தான் சொன்னபடி சொன்ன வாக்குறுதியை பாஜக வேட்பாளர் வசந்த் ராஜன் நிறைவேற்றி இருப்பதும், மத்திய அமைச்சரை வரவழைத்தே நேரடியாக ட்ரெயினை கொடியசைத்து விழாவை தொடங்கியதுதான் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட போத்தனூர் பகுதியில் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில் வரவேண்டும் எனவும் மக்கள் போராட்டமே நடத்தியிருந்தார்கள். ஆனால் தமிழகத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை மத்திய அரசின் கவனத்திற்கு பெரிய அளவில் கொண்டு செல்லவில்லை. ஆனால் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வசந்த் ராஜன் மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்தார். நான் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் மத்தியில் மோடி ஐயாதான் வரப்போகிறார், நான் நிச்சயம் போத்தனூர் வரை ரயிலை கொண்டு வருவேன் என உறுதிமொழி கொடுத்தார். சொன்னது போலவே மத்திய அமைச்சர் முருகன் மூலம் அதை நிறைவேற்றி இருப்பதோடு அவரை நேரடியாக அழைத்து வந்து விழாவை நிறைவேற்றி இருக்கிறார். மக்களால் தேர்வு செய்யப்படாத நிலையிலும் ஒரு சாதாரண மனிதனாக தொகுதி மக்களுக்கு தேவையானவற்றை செய்த வசந்த் ராஜனை அவருக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் கூட பாராட்டி வருகின்றனர். மினிஸ்டர் சார், நீங்க எடுக்கிறதுக்கு கேமரா கீழே போட்டீங்களா? ரைட், ஓகே சார் சார் எடுங்க. நரேந்திர மோடி ஜி, பிரதமர் நரேந்திர மோடி ஜி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி, டாக்டர் எல் முருகன் ஜி, டாக்டர் எல் முருகன் ஜி. பேர் நமக்காக வாக்களித்திருக்கிறார்கள். இதுவே முதல் முறை இவ்வளவு பெரிய வெற்றியை இந்த பகுதி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த வார்டுல 2 வாக்குச்சாவடிகளிலே இந்த இரு பெரும் கட்சிகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான வாக்குகளை இந்த பகுதியுடைய மக்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எங்கள் நன்றியை காணிக்கையாக்குறோம். நம்ம சட்டமன்ற தொகுதியிலே 60,000 வாக்குகள் தாமரை சின்னத்துக்கு அளித்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய அளவுக்கு பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சியை தாண்டி 11,000 வாக்குகள் அதிகமாக வாக்களித்திருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்காக இங்க வாக்களித்திருக்கிறீர்கள். வெற்றி பெற்றவர்கள் என்ன பரிசு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 4 நாள் பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு கிடைத்திருக்க பரிசை. ஆனால் இங்க வெற்றி பெறவில்லை என்றாலும் நரேந்திர மோடி அவர்கள் சரித்திர சாதனையாக 40-50 ஆண்டுகள் கழித்து தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று பாரதத்துடைய பிரதமராக பதவி வகித்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த நீங்கள் அளித்த வாக்குகளுக்காக, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக வெற்றி பெறவில்லை என்றாலும் எங்களுடைய பணி தொடரும். இந்த பகுதியில் பல்வேறு மத்திய அரசுடைய திட்டங்களை இங்கு கொண்டு வருவோம். நம்ம போத்தனூர் ரயில் நிலையத்தை ரயில் முனையமாகவும் பல்வேறு புதிய ரயில்களை இங்கிருந்து போகிற மாதிரியும்
எல்என்டி பைபாஸ் சாலை 6 வழி சாலையாகவும் இங்க இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனையான குப்பை கிடங்கை ஒரு மத்திய அரசுடைய கண்காணிப்பு குழுவை அமைப்பதாக இருந்தாலும் இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு பல ஆயிரம் கோடி ரூபாயில மத்திய மோடி அரசிடம் கேட்டு பெற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாப்பா ரோஹிணி அண்ணன் அவர்களே, குறிச்சி மணிமாறன் அண்ணன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, கூட்டணி என்பதற்கான ஒரு அறிகுறியை தான் இது காட்டுகிறது. ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் என்ன பரிசை தமிழகத்துக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கோம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.